ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சேனல், நம்ம பேசுவோம். ஐபிஎல் ஆரம்பிக்க போது ஒவ்வொரு டீமா நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற டீம் குஜராத் தமிழன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குஜராத் டைட்டன்ஸ். அந்த டீமை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குஜராத் டைட்டன்ஸ் போன வருஷம் பிளே ஆஃப்குள்ளே வந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால அதுக்கு மேலே வர முடியல. இந்த வருஷம் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, அவங்க லைன் அப் எப்படி இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். நம்ம கூட நம்ம டீம் வந்துட்டாங்க. ஹாய் பாரதி, ரமன், வெல்கம் பேக். ஐயண்ணா. ஸோ பாரதி, டீம் எப்படி வந்திருக்கு பாரதி? இந்த வருஷம் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஆக்ஷன் எப்படி போச்சு? ஸோ ஸ்குவாட் பார்த்துலாம். ஸோ அவங்களுடைய டீம் வந்து பேட்ஸ்மேன்ஸ் வந்து பியூர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. ஒரு 5-6 பேர் தான் பியூர் பேட்ஸ்மேன்ஸாக இருக்காங்க. ஆனால் ஆல்ரவுண்டர்ஸ் வந்து ஒரு 8 ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் பவுலர்ஸ் வந்து ஒரு 11 பவுலர்ஸ் இருக்காங்க. 11 பவுலர்ஸ், 8 ஆல்ரவுண்டர்ஸ், இதுவே 19 பேர் ஆச்சு. ஸோ அவங்க டீம் வந்து ஒரு மாதிரி டீசெண்டான டீம் தான் சொல்லுவேன். சுமன் கில் வந்து கேப்டன் பண்றாரு. ஜாஸ் பட்லர் இருக்காரு. ஸோ சாய் சுதர்சனும் கில்லு ஓபன் பண்ண போறாங்க. கில்லு 1 டவுன் வருவாரு. சாய் சுதர்சன், பட்லர் ஓபன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இது மட்டும் கொஞ்சம் அப் அண்ட் டவுனா இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். யா தென் அதுக்கப்புறம் வந்து டாம் பேட்டன் இருக்காங்க. கிளென் பிலிப்ஸ் இருக்காரு. ஸோ கிளென் பிலிப்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்களோட மிடில் ஆர்டரே இருக்கு. பட் இவங்களுடைய கன்சர்ன் என்னன்னா, ஜாஸ் பட்லரோட ரீசெண்ட் ஃபார்ம் வந்து ஒரு பெரிய பெரிய கன்சர்ன். ஸோ அது மட்டும் இல்லாம இவங்க டீம்ல இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா யாருமே வந்து இன்டர்நேஷனல்ல வந்து பிளே பண்றவங்கன்னு பார்த்தா நிறைய பேர் யாருமே இல்லை. T20 விளையாடுறவங்கன்னு பார்த்தா ஈவன் சுமன் கில்லே வந்து டிராப்டு ஃப்ரம் த டீம் இந்தியா. பட் அவருடைய எபிலிட்டிக்கு நமக்கு எந்த வித டவுட்டுமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு. அவருக்குமே நிறைய மேட்சஸ் கிடைக்கிறது இல்லை. அதுல இருந்து பார்த்தா ரஷீத் கானுக்கு நிறைய மேட்சஸ் ரீசெண்ட் டைம்ஸ்ல இன்டர்நேஷனல்ல விளையாடிட்டு இருக்காரு. மற்றவங்களாம் பார்த்தோன்னா முகமது சிராஜ் இன்ஜுரியிலேருந்து வந்தாரு. ஒரே ஒரு மேட்ச் தான் அவருக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு. அந்த ஒரு மேட்ச் நல்லா தான் பண்ணாரு. ஸோ ரவி, இதை பார்க்கும்போது ஒரு டீசெண்டான ஒரு டீமா தான் தெரியுது, ஸ்குவாடா தான் தெரியுது. எஸ் பாரதியா, ஸ்குவாடை பார்க்கும்போது டீசெண்டாக தான் இருக்கு, பிளேயர்ஸோட நேம்ஸ் எல்லாமே. பட் நீ சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற அவங்களுடைய கரண்ட் ஃபார்ம் தான் கொஞ்சம் ஒரியிங் சைனாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கரெக்ட். ஸோ ரமன், அவங்களோட ஓப்பனர்ஸ் அண்ட் டாப் 3 நம்ம போன வருஷமே பார்த்தோம். ரமன், அவங்க டாப் 3 பொறுத்து தான் அவங்களுடைய ஃபேட்டே இருந்தது. எல்லா மேட்சுமே வந்து 16 ஓவர்ஸ் 17 ஓவர்ஸ் அவங்க டாப் 3 தான் ஆனாங்க. ஸோ இந்த வருஷமும் அந்த ஃபார்ம்ல ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறியா? அவங்க டாப் 3 இந்த வருஷம் எப்படி பார்க்குறேன்? போன வருஷம் கதை வேறண்ணா. ஆக்சுவலி போன வருஷம் இவங்கெல்லாம் வந்து வேர்ல்ட் கப் இந்தியாவுக்கு விளையாட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அப்போ நமக்கு தெரியும் இவங்க அடிக்க தான் போறாங்க, நல்லா ஆட போறாங்க அப்படின்ட்டு. ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லரு அவர் வந்து எப்போ அவர் உடம்பு ஷேக் பண்ணுவாரு அப்படின்ட்டு தெரில நமக்கு. ஐபிஎல்ல இந்த வாட்டி பண்ணாருன்னா அவர் அதிரடி பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். சுமன் கில் அவருக்கு எபிலிட்டி ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்கு. அவர் ப்ரூவ் பண்ணுவார் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. சாய் சுதர்ஷனும் அவர் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி பேட்ஸ்மேனு. இன்னிங்ஸை கொண்டு போகிற அளவுக்கு நல்லா செட் டீம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நடுவில் யார் ஆடுவா அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்குண்ணா. ஆக்சுவலி கிளென் பிலிப்ஸாக இருக்காரு. கிளென் பிலிப்ஸ் இப்போ ஃபார்மில் இருக்காரு. ஃபீல்டிங்கும் பக்காவாக பண்ணுவார். அண்டு ஷாருக் கான் பவர் ஹிட்டர்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபை இல்லைண்ணா. ஆக்சுவலி ஷாருக் கான் பவர் ஹிட்டர்னு சொல்ல முடியலனால சாரி. ராகுல் திவாட்டியா ஒரு வாட்டி அடிச்சதை பார்த்தேன். அந்த 5 6 அடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து எங்கே போனாருன்னு எனக்கு தெரில. பவுலிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி. அண்டு அனுஜ் ராவத் நான் கன்சிடர் பண்ணலண்ணா. ஆக்சுவலி அனுஜ் ராவத் எப்படி ஆடுவார்னு எனக்கு தெரில. ஸோ அதான் கிளென் பிலிப்ஸ் தான் ஒரே ஃபேவரட் அவங்களுக்கு, என்னை பொறுத்த வரைக்கும். வேற யாரும் இல்லை. ஓகே ஓகே ரமன், சொன்ன மாதிரி நீ ஷாருக் கானை பற்றி நீ பேசின. ஷாருக் கான் எனக்கு திரும்ப என்னோட ரியாக்ஷன் இதுதான். பட் நம்ம தமிழ்நாடு தான். பட் இன்னொருத்தரை பற்றி நம்ம சொல்லலாம். வேணா வாஷியை வேணா நீங்கள் அந்த பொசிஷனில் கொண்டு வரலாம். நம்பர் 4 நம்பர் 5ல வந்துட்டு நல்லா பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன், அலாங் வித் கிளின் பிலிப்ஸு. அது இல்லாமல் பாரதி ஜேசன் ஹோல்டர் எடுத்திருக்காங்க பாரதி இந்த வருஷம் அவங்களுக்கு. ஸோ அவர் உள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்கா? ஏன்னா பட்லர் இருக்காரு, ரஷீத் கானு, அப்புறம் இன்னொருத்தர் யாரு, பிலிப்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரபாடா வேற இருக்காரு. ஸோ 4 பேர் இவங்க இருக்காங்க. ஸோ ஜேசன் ஹோல்டர் உள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்கா?
பட் ஹோல்டரோட இம்பாக்ட் என்ன நம்ம வேர்ல்டு கப்ல பார்த்தோம். நல்லாவே பால் பண்றாரு, நல்லாவே வந்து அவரோட ஃபார்ம் பேட்டிங்காகவும் நல்லாவே இருக்கு. பட் அவரை யூஸ் பண்ணாம எப்படி இவங்க விளையாடுவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அவரை யூஸ் பண்ணி தான் ஆகணும். பட் அவர் எந்த பிளேஸ்ல எப்படி யூஸ் பண்ணுவாங்கிறது எனக்கு பெரிய பெரிய கொஸ்டினா இருக்கு. ஜாஸ் பட்லரோட ஃபார்ம் வந்து ரீசெண்ட் டைம்ல கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அவரை ட்ராப் பண்ணுவாங்களா இல்ல கிளென் பிக்ஸ மாதிரி ஒரு கன் ஃபீல்டிங்ல 20 ரன் நிறுத்தி கொடுக்குற ஒரு பிளேயர், அவரை ட்ராப் பண்ணுவாங்களே. ரஷீத் கான் வந்து ட்ராப் பண்ண முடியாது. அவர் வந்து ஒரு ஸ்பின்னர். அவரு ஒரு சில மேட்சஸ்ல ரன்னுக்கு போனாலுமே வந்து அவர் வந்து ஒரு மேட்ச் வின்னிங் ஸ்பின்னர். ஸோ அவரையும் ட்ராப் பண்ண முடியாது. இவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஹெட்டேக் தான். ரபாடாவை ட்ராப் பண்ணுவாங்களான்னு ஒரு பெரிய கொஸ்டின். அவர் வந்து அவருமே எக்ஸ்ட்ரானரி பவுலர். ஸோ அவரையுமே ட்ராப் பண்ணுவாங்கன்றது கொஸ்டின். அவர் யாரை ட்ராப் பண்ணிட்டு ஹோல்டரை விளையாட வைப்பாங்கன்றது பெரிய பெரிய கொஸ்டின் தான் ரவி. எஸ் பாரதி, என்னன்னா ஒரே ஒரு இது நான் சொல்றேன். அதுல வந்து குமார் குஷாக்ரான்னு ஒரு விக்கெட் கீப்பர் இருக்காரு. அவரு வந்து ஆக்சுவலா ரீசெண்டா போன வருஷம்லாம் வந்து செம ஃபார்ம்ல தான் இருந்தாரு டொமஸ்டிக்ல. என்னன்னு பார்த்தா ஸ்மார்ட்ல வந்துட்டு ஐஎஸ் 5 கிரேட்ல ஆடி இருக்காரு. ரஞ்சி டிராஃபில டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. விஜயாசர டிராஃபில செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு பிளேயரு. நீ சொன்ன மாதிரி இப்போ பட்லர் ஃபார்ம்ல இல்லைன்னா அவரை நம்பர் 3 அனுப்பிட்டு பிலிப்ஸ் அண்ட் ஹோல்டர் 2 பேரையும் சேர்த்து ஆடுறதுக்கு ஒரு சான்ஸா நான் பாக்குறேன். பண்றதா இருந்தா அந்த ஒரு மூவ் பண்ணலாம். பட் பட்லர் மாதிரி ஒருத்தர் டிரா பண்ணுவாங்களா? கஷ்டம் தான் ரவி. அவன் பட்லர் மாதிரி ஒருத்தருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் அதுவும் உட்கார வச்சுட்டு போவாங்களாங்கிறது எனக்கு தெரியல. அதனால வந்து பட்லரை டிராப் பண்றதுக்கு வந்து ஒரு நல்ல டிசிஷனாவுமே இருக்காது. அவங்க வந்து டிராப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஹோல்டர் அவங்க எங்க யூஸ் பண்ண போறாங்கன்றது பெரிய பெரிய பிக் கொஸ்டின் தான். மேட்ச் லெஸ்ஸா தான் போகுது ஹோல்டருக்கு நான் திங்க் பண்றேன். மேபி ஒரு கண்டினியூஸா 4 மேட்சஸ் பட்லர் வந்து நல்லா பண்ணல அப்படின்னா அவர் அங்கதான் அதுக்கப்புறம் தான் பட்லருக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு இவங்க வந்து இவரை சூஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன், ஹோல்டர். ஓகே பாரதியஸ், கரெக்டாக தான் நானும் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 மேட்சுக்கு அவர் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ரமன், அப்படியே அவங்களுடைய பவுலிங்கில் வரலாம். ரமன் பவுலிங்கை பார்க்கும்போது நல்லா டீசெண்டாகவே இருக்குது. இன்ஃபேக்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. நம்ம 2 பேர் நம்ம இந்தியன் டெஸ்ட் டீம்ல இருந்து முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா போன வருஷமா அவங்க செம்மையா பண்ணாங்க ரமன் இந்த டீம்ல. ஸோ இந்த வருஷம் அவங்களோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அலாங் வித் அவங்களுடைய பவுலிங் அட்டாக் பற்றி அப்படி சொல்லி. பவுலிங் அட்டாக் நிஜமாவே நல்லா இருக்கு. நான் ரஷீத் கான் பெஸ்ட் ஸ்பின்னர் இருக்காரு. நம்ம வாஷிங்டன் நல்ல ஸ்பின்னரு, ஆல்ரவுண்டர் இருக்காரு. அவர் சிராஜ் ஒரு மேட்ச் விளாடும் கில்லியா விளையாட்டு பண்ணாரு வேர்ல்டு கப்ல, நமக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் கிஷோர் ரபாடா ஃபாஸ்ட் பேசரும் இருக்காங்க, மீடியம் பேசரும் இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஷாருக் கானால கூட பவுலிங் போட முடியும், ஆனா போட வைக்க மாட்டாங்க. ராகுல் திவாட்டியாவால போட முடியும். இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் வந்து இருக்காங்க. பட் ஆனா அவங்களோட ஃபார்ம்ல தான் நம்ம வந்து குறை சொல்ல வேண்டியது இருக்கு, ஃபார்ம் இருக்காங்களா இல்லையான்ட்டு. பவுலிங் பாத்தீங்கன்னா ரஷீத் கான், வாஷிங்டன் சுந்தர், சிராஜ், ரபாடா இவங்க 4 பேருமே நல்லா பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணும். பவுலிங் வந்து பக்கா செட்டு தான். ஸோ பவுலிங்ல ஓகே, அதான் அலாங் வித் பவுலிங் டாமினேட்டிங் டீம் தான் நான் பார்க்கறேன். எஸ், கரெக்டாக சொன்னேன். ஏன்னா பவுலிங் கன்னா எடுத்திருக்காங்க நீ சொன்ன மாதிரி. அலாங் வித் தட் அதில் இன்னொன்று நான் சொல்கிறேன். அதில் வந்து அசோக் சர்மான்னு இந்த வருஷம் ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. அவர் வந்துட்டு இப்போ நடந்து முடிஞ்ச ஸ்மார்ட்ல வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அவர் தான். 22 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அது இல்லாமல் விளையாடின எல்லா மேட்ச்லையுமே மினிமம் ஒரு 5 பால் வந்து 150+ போட்டாராம். ஸோ அந்த மாதிரி ஒரு 150+ போடக்கூடிய பவுலரையும் சேர்த்து எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி நல்ல நல்ல அசோக் சர்மா. அதுதான் நீ சொன்ன மாதிரி நல்ல நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்டா அவங்கெல்லாம் வந்துட்டு நான் பிளேயிங் லெவல்ல போயிடுறாங்க. ஒரு ஜேசன் ஹோல்டரா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு யங் டேலண்ட். ஸோ அதில் தான் இவங்க மாட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் பாரதி. அண்ட் ஓகே, நம்ம அப்படியே வந்து பர்சன்டேஜ் போயிடலாம் பாரதி. பேட்டிங், பவுலிங் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ்க்கு என்ன பர்சன்டேஜ்? பேட்டிங் அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் பேஸ் பண்ணும்போது பேட்டிங் வந்து ஒரு 50. ஆல்ரவுண்டர்ஸ்ல வந்து நாம வந்து வாஷிங்டன் சுந்தரை பார்க்கிறோம், ஒரு ப்ராமிசிங் ஒரு பிளேயரா. அதை தாண்டி பார்க்கும்போது சாய் கிஷோர் பவர் பிளேஸ்ல பவுலிங் போடக்கூடிய எபிலிட்டி இருக்கு அப்ப இந்த ஆர்டர்ல. ஸோ அவரு கொஞ்சம் நல்லா பண்ண சான்சஸ் இருக்கு. ஆனால் அவரோட பேட்டிங் வந்து அவ்வளோ டாமினேட்டிங்கா இருந்தது இல்லை. ஷாருக் கான் பேட்டிங் அது வந்து இதே தான், புலி வருதுங்கிற மாதிரி தான், அந்த மாதிரி தெரியல. ஸோ
அவர் வந்து மேட்ச் தனியா வின் பண்ணி கொடுத்த மாதிரி எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. டொமஸ்டிக்ல பண்ணியிருக்காரு, நான் பார்த்துருக்கேன். பட் இந்த மாதிரி ஐபிஎல் பெரிய பெரிய மேட்சஸ்ல வந்து தனியா வின்னு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் அவர் ஆடி தரல இன்னும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 45 அவங்களோட ஆல்ரவுண்ட் இன்னிங்ஸ், அது கூட வாஷிங்டன் சுந்தர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆடுவோம். பவுலிங் யூனிட் பார்க்கும்போது ரபாடா, சிராஜ், அண்ட் தென் வந்து ரஷித் கான் இருக்காரு, ராகுல் திவாட்டியா கூட நம்ம வந்து ஆல்ரவுண்டிங் லிஸ்ட்ல சேர்க்கலாம். ஸோ அதை பார்க்கும்போது 45-50 கூட நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன் ஒரு 5% அவருக்காக. ஸோ இது மாதிரி பேட்டிங் பவுலிங் வந்து டாமினேட்டடா இருக்கிறத பார்க்கும்போது ஒரு 65 கொடுக்கலாம் பவுலிங்க்கு. ஓகே பட் இந்த ஸ்குவாடை இந்த வச்சுக்கிட்டு உங்க பிளே ஆஃப் போவாங்களாங்கிறது பெரிய பெரிய கொஸ்டின் தான். கண்டிப்பா நீ சொன்ன மாதிரி ஃபார்ம்ல யாரும் இல்ல. ஸோ பிளே ஆஃப் போறது கஷ்டம் தான் நானும் நினைக்கிறேன். அண்ட் ரமன், நீ எப்படி பாக்குற ரமன் அவங்களோட பேட்டிங் பவுலிங் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ்? பேட்டிங் வந்து 40% ஏன்னா யாருமே ஃபார்ம்ல இல்லாத மாதிரி இருக்கு எனக்கு. பேட்டிங் 40. ஆல்ரவுண்டர் பார்த்தீங்கன்னா கிளென் பிலிப்ஸ், வாஷிங்டன் சுந்தர் மட்டும் பவர் ஹிட்டர்னு சொல்ல முடியாது. இந்த டீம்ல ஜேசன் ஹோல்டர் வேணும், ஆனா எப்படி உள்ள கொண்டு வர போறாங்க அது சத்தியமா தெரியல. அவர் இல்லைன்னா கண்டிப்பா உள்ள கொலாப்ஸ் ஆகதான் போகுது. அவர் இருந்தாருன்னா நான் வந்து 60% தருவேன். அவர் இல்லை, ஸோ அதுக்கும் நான் 40 தான் தருவேன் ஆல்ரவுண்டருக்கு. பவுலிங் ஓகே, நான் பவுலிங் 70% தருவேண்ணா. ஸோ இது வந்து ஒரு அண்ணா சொன்ன மாதிரி பவுலிங் டாமினேட்டிங் டீம் தான். ஓகே, எஸ் ரமன் சூப்பரா சொன்னேன். ஸ்டார்டிங்லயே வந்து ஒரு தைரியமா ஸ்டார்டிங்ல வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஜேசன் ஹோல்டரை ஸ்டார்ட் பண்ணிட்டு பட்லரை ட்ராப் பண்ணிட்டு நீ சொன்ன மாதிரி குமார் குஷாங்கரா அவரை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோ. ஸ்டார்ட் பண்ணும்போது அண்ட் தென் பவுலிங்ல கூட வந்து ரபாடா, முகமது சிராஜ், ரஷித் கானோட சேர்ந்து ரஷித் ரஷித் கிருஷ்ணாக்கு பதில் அசோக் சர்மாவை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்க. இந்த 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 3 சேஞ்சஸும் வந்து இந்த 3 சேஞ்சஸோட அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒரு மாதிரி நல்ல டீமா தெரியுறாங்க. ஆனா இந்த 3 வச்சு எந்த அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்களாங்கிறத பிக் கொஸ்டின் மார்க். கரெக்ட் தான். ஏன்னா போன வருஷம் அவங்களுக்கு அந்த ஃபார்முலா சக்சஸ் ஆயிடுச்சுங்கிறதுனால திரும்பவும் அதில் தான் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நானும் நினைக்கிறேன் பட்லரை வச்சு. ஸோ நம்மளும் சொல்லலாம் பட்லர் இஸ் பட்லர் அப்படி இப்படின்னு என்ன வேணா சொல்லலாம். ஆனால் நானும் எல்லாம் சொல்லி பார்த்துட்டேன் வேர்ல்ட் கப் அப்பயும் பட்லர் இருக்காரு, இப்போ அடிப்பாரு ஒரு மேட்ச் கூட அடிக்கல அந்த மனுஷன். ஸோ பார்க்கலாம் ஐபிஎல் என்ன பண்ண போறாரு அப்படின்னு. ஓகே, ஸோ ரமன், உனக்கு நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ற? ப்ரெடிக்ஷன் என்ன? உள்ள வருவாங்களா? உள்ள வர மாட்டாங்க, கண்டிப்பா வர மாட்டாங்க. 6th பொசிஷன்ல முடிப்பாங்கன்னு தோணுது. 6 and கீழே. 6 and கீழே. 6க்கும் கீழேயா? ஓகே, பாரதி இல்ல வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் ரவி. ஓகே அதேதான் பாரதி, நானும் அதான் நினைக்கிறேன். டாப் 4க்குள்ள பிரீச் பண்ணணும்னா எம்ஐ, ஆர்சிபி, சிஎஸ்கே மாதிரி ஒரு ஸ்குவாட்லாம் பார்த்துட்டு இதை பார்க்கும்போது கொஞ்சம் இதாக தான் இருக்கு. ஸோ ஓகே பார்க்கலாம் அவங்க எப்படி பண்றாங்கன்னு. அந்த டாப் 3 சொன்ன மாதிரி அவங்களுக்கு கிளிக் ஆயிடுச்சு, அமைஞ்சிருச்சுன்னா நல்லா போகலாம். இல்லைன்னா அவங்க கண்டிப்பா மாட்டிப்பாங்க பட்லர் அடிக்கலனா. ஸோ பட்லரை சுற்றி தான் இருக்குன்னு நானும் நினைக்கிறேன். பார்க்கலாம் பாரதி, பொறுத்து இருந்து பார்க்கலாம் அவங்க டீம் எப்படி பண்றாங்கன்னு. ஸோ எஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த டீம் ரிவ்யூ என்னன்னு பார்த்துட்டு பார்க்கலாம் பாரதி அண்ட் ரமன். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ.